ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சுவையான சாஃப்டான அல்வா நம்ம வாயில் வச்சா கரையிற மாதிரி ஒரு சுவையான அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேங்க. கட் பண்ணி மிக்ஸி ஜாடியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி இந்த மாதிரி வடியில் வடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அந்த செக்கையெல்லாம் உள்ளே வராமல் சாறு மட்டும் எடுத்துக்கிற மாதிரி வடிச்சிக்கலாங்க. பாருங்க, இது மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்திக்கணும். அழுத்தினோம்னா சாரெல்லாம் கீழே விழுந்துடும். அந்த செக்கை மட்டும் வடியில் நிற்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கலக்கி கலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சாறு மட்டும் கீழே இறங்குற மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிச்சிக்கலாம். நல்லா ஸ்பூனில் அழுத்தி விட்டோம்னா அந்த சாறு இறங்கிருங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த சாறு இறங்குற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அந்த சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் வடியில். அவ்வளோதாங்க, அழுத்தி விட்டோம். நம்ம இப்போ சாறு எடுத்தாச்சு பாருங்கள். அதை எடுத்து மறுபடியும் அதில் ஏதாவது செக்கை இருக்குங்க, அதனால் மறுபடியும் வடி போட்டு சின்ன வடி போட்டு வடிச்சிக்கலாம். நம்ம டீ வடிகட்டுறோம் இல்லைங்களா, அந்த வடியில் வடித்து எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், இதில் ஒரு செக்கை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இந்த மாதிரி சுத்தமாக இருந்தால் தான் நல்லா கேக் சாப்பிட்டா நல்லா இருக்குங்க, இல்லைன்னா தெரு தெரியாக வரும். பாருங்கள், வடித்தது எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன். ஒரு 1/2 லிட்டர் இருக்குங்க. தண்ணி விட்டு அந்த சாறு எடுத்தது, அதில் ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து, கார்ன்ஃப்ளவர் மாவுங்க சேர்த்து அதில் கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா விஸ்கு போட்டு கலக்கிக்கலாம். கலக்கி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2 கப் சர்க்கரை போட்டிருக்கிறேன். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு நான் 2 கப் சர்க்கரை போடுறேன். 1 கப் தண்ணி எல்லாம் போட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சி பபுள்ஸ் வர வரைக்கும் வேக விடணும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி நல்லா பபுள்ஸ் வர வரைக்கும் சர்க்கரை வேகணும். பாருங்கள், பபுள்ஸ் வந்துடுச்சு. இதில் பாகுபதமெல்லாம் தேவையில்லை. நாம் கரைச்சி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த பீட்ரூட் சாறையும் எடுத்து பாருங்கள் நல்லா வேக விடணும். கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி இருக்கிறதுனால கட்டி விழுந்துடும். கிளறுனா இந்த பதத்துக்கு வந்துடும். நாம் ஏலக்காய் பொடி, நான் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் வாசத்துக்காக. இதே மாதிரி அடி பிடிக்காமல் லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு வந்தால் இந்த ஸ்டேஜில் வந்துடும். பாருங்கள், கண்ணாடி மாதிரி எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்த்துல. நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். நட்ஸ் நிறையா போடலாம், கம்மியாகவும் போடலாம். எங்கிட்ட இருந்தது இவ்வளோ தான், அதனால் நான் இது சேர்த்துருக்குறேன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம நெய்யோ டால்டாவோ போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான், போடணுன்னு அவசியம் இல்லை. வாசனை இல்லாத எண்ணெய் கூட விட்டு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவு நெய்யோ எண்ணெயோ ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நல்லா மினுமினுன்னு ரொம்ப அழகாக வரும். எங்கள் பசங்க நெய் சாப்பிட்றதில்ல, அதனால் நான் டால்டா ஊற்றிருக்குறேங்க. நல்லா டால்டா காய வச்சு ஃபஸ்ட்டு கட்டியே போட்டேங்க. அப்புறமா சூடு பண்ண எண்ணெயாட்டம் வந்துடுச்சு. அதுதான் நான் போட்டு கலந்து கொடுத்துருக்குறேன். ஒரு 1/2 கப் எண்ணெய் ஊற்றணுங்க, டால்டா எண்ணெய் ஊற்றினோட்டி இந்த ஸ்டேஜ் வந்தோட்டி நம்ம ஒரு ட்ரேயில் எண்ணெய் தடவி வச்சுக்கணும். அதில் நட்ஸ் போட்டிருக்குறோம் அடியில். அதில் எடுத்து நம்ம இந்த மாதிரி கொட்டி நம்ம சமப்படுத்தி கொட்டிட்டோம்னா பாருங்கள், மேலே வெள்ளை எள்ளு கொஞ்சம் தூவி இருக்கிறேங்க. இது டிசைனுக்காக நான் தூவுறேன், இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா தூவிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட விட்டுடலாங்க. அதுக்கு மேலே பாதாம் நட்ஸ் கொஞ்சம் தூள் போட்டிருக்குறேங்க, பொடி பண்ணி. அவ்வளோதான். 1/2 மணி நேரம் சூடாடினோட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே கமுத்தோம்னா இந்த மாதிரி அழகான ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு.
இந்த ஈஸியான மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சேஃபாக எவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக வாயில் வச்சாவே கரையிற மாதிரி ஒரு அழகான ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் நமக்கு அழகான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பெல்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம பீட்ரூட் அல்வா, சுவையான அல்வா செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எள்ளு அடியில் நாம் தூணுது எல்லாமே அழகாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.